போயிட்டு இந்த கார்விங்ல வரும். பிரைஸ் வந்து 2600 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிடிங் டோர்னு சொல்லலாம். நம்ம பார்க்கலாம், நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன கேட்டகரி நம்ம பார்க்கலாம். சோ இங்க நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இது பண்ணி ஹீட் பண்ற மிஷின். ஓகே. சோ இந்த மாதிரி இது எங்கெங்கெல்லாம் க்ரூவ் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டீல் பிரஸ் பண்ணிடுவாங்க. இது க்ரூவ் வித் பெயிண்ட், ஸ்டீல் பீடிங், குமிழ் போடுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6400 ரூபாய் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி சாமி படம் போடுறது, பூ படம் போடுறது, கார்விங் ஒர்க் இதெல்லாமே பாத்தீங்கன்னா 18000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டபுள் பேனல் இருக்கு, சிங்கிள் பேனல் டிசைன் இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீடிங் டோர் தான். இது வந்து ரவுண்ட் பீடிங் டோர். டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். ஒரு டார்க், ஒரு லைட், ஒரு டார்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து 3 கோர் டோர் தான் யூஸ் பண்றோம். 15 இயர்ஸ் உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3800 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளாட் பீடிங், ரவுண்ட் பீடிங்னா 3900. 3 கோர் டோர் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்கும். ஒரு டோர்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் லைன் இருக்கும், ஒயிட் லைன் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் இருக்கும், பிளாக் அவுட்டர் டிசைன் இருக்கும். ஸோ இதோட கலர் ஃபைலோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இந்த டோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 4400, 5000, 5200னு 3 கேட்டகரியா இருக்கு. ஸோ இப்போ ஒரு 3 BHK வீடு வச்சிருக்கீங்க, 3 பெட்ரூம் டோரு, 2 பாத்ரூம் டோரு, ஒரு மெயின் டோர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 4 to 5 டேஸ்ல இது எல்லாமே பண்ணி கொடுப்போம். டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கொரியர் சர்வீஸ் ஆகும். ஸோ இதுவே நீங்க சென்னைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நாங்களே வந்து ஃப்ரீயா டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். இதே நீங்க வெளியூர்ல இருந்து கேட்குறீங்க, ஒரு 2 டோர் 3 டோர் வேணும்னா பார்சல் சர்வீஸ் நிறைய இருக்கு. இந்த கேபின் பார்சல் சர்வீஸ், மெட்ரோ நிறைய இருக்கு நம்மள்ட்ட. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, யூடியூப் சேனலும் இருக்கு. 2 பேருமே வந்து தாஜ் பிளைவுட்ஸ் போட்டுருக்கோம், டீபின் சிம்பிள் போட்டிருக்கோம். டோர்ஸ் மட்டும் இல்ல, வாசக்கால் பண்றோம், ஃபர்னிச்சருக்கு தேவையான CNC கட்டிங் ஒர்க் எல்லாமே பண்றோம். அது எல்லாமே நம்ம அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா WPC ஜாலின்னு சொல்லுவாங்க. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. பியூர் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். ஸோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 180 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டோருக்கு தேவையான எல்லா விதமான ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸும் இருக்குது. 500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நம்ம வணக்க மக்களே, இப்போ நான் கொடுத்துருக்கேன் தாஜ் பிளைவுட்ஸ் அண்ட் டிம்பர்ஸ் அங்கே தான் இருக்குங்க. சென்னை போரூரில் அமைஞ்சிருக்கு. இவங்க பார்த்தா அப்படின்னு பிளைவுட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நாய்ஸாக இருக்கலாம். ஸோ ஃப்ளஷ் டோரெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன விலையில பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க முதல்ல. ஸோ நிறைய பேர் ஃப்ளஷ் டோரை பார்த்துருப்போம். பட் இந்த ஃப்ளஷ் டோர் எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுது, எப்படி இந்த டிசைன் எல்லாம் வருது, அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அப்படி அடுத்தடுத்து என்னென்ன ப்ரொசீஜர்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இது என்ன டிசைன் வரப்போகுது, இது என்ன டிசைன் பண்ண போகுது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நீட்டாக பார்ப்போம். வாகனத்தில் இப்படி இருக்கப்போ இந்த எக்ஸ்பிரஸ் என்னன்னா இவங்க வந்து ஹோல்சேலும் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று ரீட்டைல் கேட்டாலும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆள் தமிழோட மனுஷன் ஒரு 3 டோருக்கு மேலே எவ்வளோ கேட்டாலும் ரீட்டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் நான் நம்ம நம்புறேன். ஸோ எப்பயுமே சொல்கிறதா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ளை பண்ணி பிள்ளைங்க யூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ போவோம். ஸோ நம்ம ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா சென்னை போரூரில் இருக்கிற சமயபுரம் ரோட்டில் நெக்ஸஸ் ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. போரூர் கனரா பேங்க் தான் நம்ம இதோட லொக்காலிட்டியோட லேண்ட்மார்க்கு. ஓகேங்களா. நம்ம ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா தாஜ் டிம்பர்ஸ் அண்ட் தாஜ் பிளைவுட். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தேவையான உட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் மெட்டீரியலோட ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை விண்டோவுக்கு தேவையான ரா மெட்டீரியலாக இருக்கும், இல்லை விண்டோவாக இருக்கட்டும், டோரோட ஃப்ரேமாக இருக்கட்டும், டோர்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற டோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோராக யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம் டோராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டு மெயின் டோராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டோரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட்ஜெட் டைப் டோர்ஸும் இருக்குது, ப்ரீமியம் டைப் டோர்ஸும் இருக்குது. உட்டன் இதில் பார்த்தீங்கன்னா டீக் வுட் இருக்குது, படாக் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வந்து சீசனிங் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மரத்தை அறுத்து உடனே நம்ம டோரில் போடும்போது அதோட ஈரப்பதம் வந்து நம்ம மழை நேரத்தில் அதோட வேலையை காட்டிடும். ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய ஃபால்ட் வரும். இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சீசனிங் பண்ணி வச்சு வெயிட் பண்ணி காய வச்சு அதை வந்து டோர் மெட்டீரியலுக்கோ இல்லை ஃபர்னிச்சர் மெட்டீரியலுக்கோ நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 25+ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். இந்த டோர் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் மெயின் கான்செப்டாக வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதை ஒட்டியே நாங்கள் வந்து டோருக்கு தேவையான ஃப்ரேமும் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், விண்டோ ஃப்ரேமும் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். விண்டோலாம் பார்த்தீங்கன்னா விண்டோ கிரில்லோட கொடுக்குறோம், விண்டோ டோர் எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். டோர்ஸ்லேயே ப்ரீமியம் டோர்லேயே பார்த்தீங்கன்னா உட்டன் டோர், டீக்குட் டோர் கொடுக்குறோம், படாக் டோர் பண்ணுறோம். எல்லாமே நம்ம ஓனாக பண்ணுறோம். வித் வார்னிஷும் பண்ணி தரோம், வித்தவுட் வார்னிஷும் பண்ணுறோம். பட்ஜெட் டைப் டோர்ஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலரில் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆந்திராட்டிக்கு, சாக்கா ப்ரௌன்லேருந்து நிறைய 3D கலரு, UV கலர்லேருந்து எல்லா கலர் டைப்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாங்க நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம அப்புறம் நமக்கு கேரளாவிலிருந்து எப்படி வுட் வரும்? ஆக்சுவலி இந்த மாதிரி பிளைன் வுட்டாக வரும். கேரளாவிலிருந்து வரும் வரும். ஓகே. ஸோ கஸ்டமர் கேட்குற சைஸில் நாங்கள் வந்து கட் பண்ணி ஓகே இந்த மாதிரி CNC மிஷினில் ரவுட்டிங் போட்டு ஓகே இந்த மாதிரி கலர் கொடுக்குற ப்ராசஸ் நடக்கும் அடுத்து. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அங்கே அந்த CNC மிஷின் போயிட்டு வந்து இந்த கார்விங்கில் வரும். ஆமாம், இதை ஃபுல்லாக பஃபிங் பண்ணிடுவாங்க, பிளைனிங் பண்ணிடுவாங்க. ஓகே. பண்ணிட்டு இந்த மாதிரி கலர் ஸ்கின் இருக்குது பாருங்க. ஆமாம். ப்ரௌன் கலர் இருக்குது, டீக் கலர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்கின் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கலர்ஸ் இருக்குது. ஓகே. அந்த அவருக்கு பின்னாடி இருக்குது. ஆமாம்.
ஸோ அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. கஸ்டமர் கேட்குற கலர்ஸ்க்கு நாங்கள் வந்து மேலே ஃபில்லிங் ஒட்டி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இதில் ஃபுல்லாக அவங்க கேட்குற கலர் கொடுத்துட்டு மேலே ஸ்டீல் பட்டி ப்ரெஸ் பண்ணுவோம். சில்வர் கலரில் இருக்கும், கோல்டு கலரில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்க்க போகிறதெல்லாம் பார்க்கலாம். இது ஒட்டுறதுலாம் எவ்வளோ லைஃப் வரும் ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 15 to 20 இயர்ஸ் லைஃப் இருக்கும். இந்த 15 to 20 years இங்கே தான் நாங்கள் ஃபிலிம் பேஸ் பண்ணுவோம். நாங்கள் ஓகே. இது வந்து ஃபிலிம் பேஸ் பண்ணுற மிஷின். ஸோ இங்கே நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இது ஹீட் பண்ணுற மிஷின். ஓ, இதை நம்ம நார்மலாகவே இந்த மெத்தட் தான் இது. ஹீட்டிங் மெத்தட். உள்ள லைட் இருக்கும். அந்த லைட்டோட ஹீட்டில் வந்து இந்த ஃபிலிம் வந்து ப்ரெஸ் போட்டு இதுக்குள்ளே போயிடும், இந்த மிஷினுக்குள்ளே போயிடும். இந்த மிஷின் கூட லைட் இருக்கும். அடுத்த டோர் நம்ம போடும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி ஹீட் பார்க்கலாம் நம்ம அதை. ஓகே ப்ரோ. அடுத்த ப்ரொசீஜர் என்ன ப்ரோ? நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இது நம்ம என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இங்கே என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீடிங் டோரோட ஒர்க் இது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இது எங்கெங்கெல்லாம் க்ரூவ் இருக்கும் அந்தந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து ஃப்ளாட் ஸ்டீல். இந்த டோருக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டீல் வரும். இனிமேல் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஃபிலிம் தான் அவங்க கேட்குற கலரை நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி தருவோம். லைட்டு வித் டார்க்கு, இல்லை ஃபுல் லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் டார்க்காக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் ஒர்க்கும் பண்ணி தரலாம். அப்புறம் என்ன ப்ரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டோர் பார்த்தீங்கன்னா 2600 இருக்குது. ஆக்சுவலி இது ஸ்டீல் பீடிங் டோரு. இது அந்த ப்ரைஸில் வராது. நான் அந்த டோர் என்னென்னன்றதை நான் அடுத்தடுத்து நான் டிஸ்பிளே வச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு கேட்டகரி நம்ம டிஸ்பிளே வச்சிருக்கோம். ஸோ 2600 7500 வரைக்கும் நம்ம கிட்ட டோர் இருக்கு. அது என்ன டோருங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீடிங். கோல்டில் இருக்கு, சில்வரில் இருக்கு. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டைப்பும் இருக்கு, ரவுண்ட் டைப்பும் இருக்கு. இப்போ இந்த பீடிங்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரவுண்டில் வரும். இதெல்லாம் கர்வ் டிசைனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி நார்மல் ஃபயர் டிசைனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் கர்வ் டிசைனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபுல் கர்வ்னா இந்த மாதிரி ரவுண்ட் பீடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் ரவுண்ட் பீடிங் இந்த மாதிரி ஃபுல்லாக கர்வ் எடுத்து பண்ணுறோம். சூப்பர். இப்போ இது அப்படியே வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கூட வந்து பார்க்கலாம். இதை ஆமாம், இதோட ஃபைனல் எப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சவுத் சைடில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்காக இது வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ வேன் வந்துடும், நாங்கள் வந்து லோட் பண்ணிடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான வாசக்கால், மெயின் வாசக்கால், பெட்ரூம் வாசக்கால் இது எல்லாமே இருக்குது. பாத்ரூம் டோர்ஸ் உள்ளே இருக்குது. அவங்க ப்ரௌன் கலரில் கேட்டிருக்காங்க, அது இருக்குது. கலர்ஃபுல் டோர்ஸ், பட்ஜெட் டைப் டோர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பெட்ரூம் டோர் எல்லாமே அவைலபிள். கஸ்டமைஸில் டோர் கேட்டாலும் கஸ்டமைஸாக கேட்டாலும் அவங்க சைஸில் கஸ்டமைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கலரில் கஸ்டமைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டிசைனில் கஸ்டமைசேஷனாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி தருவோம். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 32 mm திக்னஸ் டோரு. வாசகல்லாம் பார்த்தீங்கன்னா 4x 2.5 4x 3 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்வுட் செகண்ட் குவாலிட்டி டோர். ஓகே. வாசக்கல்லாம் பார்த்தீங்கன்னா 3200 ஸ்டார்ட் ஆகுது. 3200 இருக்குது நம்மக்கிட்ட. மினிமம் சைஸ் சொல்கிறேன். நீங்கள் மரத்தோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு இது ப்ரைஸ் மாறும். மெயின் வாசக்கல்லாம் கீழ்ப்படி வரும். ஒரு பெட்ரூம் வாசகங்கள்லாம் கீழ்ப்படி வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து பட்ஜெட் டோர்ஸ்லாம் பார்க்கலாம், பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெம்ப்ரெயின் டோர்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியோட நேம் என்னென்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் தான். நார்மலாக 2600 டோருக்கும் சரி, 7500 டோருக்கும் சரி, எல்லாமே ஒரே விதமான ரா மெட்டீரியல் தான். அதில் நம்ம பண்ணுற வேலையை பொறுத்து தான் அதோட ப்ரைஸ் எல்லாம் மாறும். ஓகேங்களா? இந்த ஃப்ளஷ் டோர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுட்டிங் லைன் கொடுத்தோம். சிஎன்சி மிஷின் பார்த்தோம் இல்லையா, இந்த மிஷினில் ரவுட்டிங் லைன் கொடுத்து மேலே ஸ்கின் ஒட்டி தருவோம். பிளெயின் கலர் தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கலர் இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்வுட் இருக்குது, ஆந்திராட்டிக் இருக்குது, சாக்கோப்ரோன் இருக்குது. இந்த மாதிரி 10 கலர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு டோரில் ஒரு கலர் தான் இருக்கும். இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா மெம்ப்ரெயின் டோர்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் வந்து 2600 ஸ்டார்ட் ஆகுது. மெம்ப்ரெயின் டோர் லோ காஸ்ட் டோரும் சரி, இல்லை ஹை காஸ்ட் டோரும் சரி, எல்லா விதமான கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இதிலே கலர் மாற்றியும் கொடுக்கலாம், டிசைன் மாற்றியும் பண்ணி தரலாம். நீங்கள் கேட்குற டிசைனும் பண்ணி தரலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்குற சைஸில் அக்யூரேட்டாகவே பண்ணி தரலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், நான் ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்குது. ஒரு வீட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 81/33 இன்ச்சஸ் தான் போடுவாங்க மேக்ஸிமம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பண்ணும்போது நீங்கள் தரையை ஹைட்டாக கொடுத்துட்டாலும் அதோட லென்த் வந்து மாறும். ஸோ நம்ம கலர்லேயும் கஸ்டமைசேஷன் பண்ணி தரலாம், சைஸ்லேயும் கஸ்டமைசேஷன் பண்ணி தரலாம். நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் அண்ட் நான் ஸ்டாண்டர்ட் ரெண்டு சைஸுமே நம்ம வந்து பண்ணித்தரோம். ஸ்டாண்டர்ட் கேட்டாலும் பண்ணி தருவோம். இல்லை உங்கள் கார்பெண்டரை வச்சு கரெக்டாக அக்யூரேட்டாக அளந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் சைஸாக வந்துச்சு அப்படின்னா கூட நாங்கள் நான் ஸ்டாண்டர்ட் சைஸும் பண்ணி தருவோம். நீங்கள் கேட்க சைஸை அக்யூரேட்டாக பண்ணி தருவோம். ஏன்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட பெரிய சைஸாக வாங்கிட்டு போயிட்டு, நான் கஸ்டமர் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரிய சைஸாக வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் டோரை ஃபிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து போல் வந்துடும். அதுலேருந்து நிறைய மெட்டீரியல் கொட்ட ஆரம்பிச்சிடும் 4 அடிவில். அதனால நீங்கள் கேட்குற சைஸுக்கு நாங்களே கட் பண்ணி மேலே பீடிங் வச்சு ஸ்ட்ரென்த் பண்ணி அதை பக்காவாக பேக் பண்ணி அதை மேலே கலர் ஒட்டி தந்துடும். இது எல்லா டோருக்கும் பொருந்தும். நீங்கள் உடன் டோரில் கேட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃப்ளஷ் டோரில் கேட்டாலும் சரி, எல்லா டோருக்கும் நம்ம வந்து கலர் கஸ்டமைசேஷன், சைஸ் கஸ்டமைசேஷன் பண்ணி தருவோம். எங்ககிட்ட மெம்ப்ரெயின் டோர்லேயே 50+ டிசைன்ஸ் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரிலையும் 2-3 டோர் தான் வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா டோரும் இங்கே வச்சுக்க முடியாது இல்லையா.
அது மாதிரி ஒவ்வொரு டோர்லையும் வச்சுருக்கோம். நம்ம கேட்லாகும் வச்சுருக்கோம். இப்போ யாராச்சும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் எனக்கு வேறு டிசைன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்களோட கேட்லாகை சென்ட் பண்ணுறோம். நீங்கள் எது வந்தாலும் சூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மெம்பரேன் டோர் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டீல் பீடிங் டோர் பார்க்கலாம். இந்த ஸ்டீல் பீடிங் டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் வரதுனால, பட்டி பார்ட்டிஷன் வரதுனால நம்ம டபுள் கலர் கொடுத்துக்கலாம். உள்ள லைட்டு வெளில டார்க்கு, வெளியில் லைட்டு உள்ள டார்க், அந்த மாதிரி மாற்றி கூட கொடுத்துக்கலாம். இந்த பீடிங் டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பீடிங் டோரும் வருது, இந்த மாதிரி ரவுண்ட் பீடிங் டோரும் வருது. ஸோ நம்மள்ட்ட வந்து 100+ டிசைன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து டிஸ்பிளேல ஒரு 4 to 5 டோர்ஸ் தான் வச்சுருக்கோம். அந்த சைடும் நிறைய டிசைன் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பீடிங் டோர் வந்து 3800 ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் பீடிங் டோர் பார்த்தீங்கன்னா 3900, அதாவது 3900 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் சைஸ், நான் ஸ்டாண்டர்ட் சைஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஒரு ஃப்ளாட் பீடிங் டோர், ஸ்டீல் பீடிங் டோரோட டிசைன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்மகிட்ட 100+ டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மாடல் இருக்கும். இதெல்லாம் 3800 வருது. 3900 ரவுண்ட் பீடிங். ரவுண்ட் பீடிங். ஃப்ளாட் பீடிங்னா 3800. இதுதான் ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். நம்ம வந்து வீடியோவில் ஒரு ரேட்டு, அப்புறம் ஃபோன் பண்ண ஒரு ரேட் நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அப்படி சப்போஸ் மார்க்கெட்டில் ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக காஸ்ட் ஏற்றி தான் ஆகும். ஓகே. ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் இதே ரேட்டு தான். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீடிங் டோர் தான். இது வந்து ரவுண்ட் பீடிங் டோர். டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓவல், அதாவது மெயின் டோருக்கு ஓவல் டோர் போடுவாங்க, அதே நாங்கள் ஸ்டீல் பீடிங் மாடலில் கொண்டு வந்திருக்கோம். ஸ்டீல் பீடிங்கில் எவ்வளோ லைஃப் வருது? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டோர் தான் சார். மார்க்கெட்டில் எல்லாருமே சிங்கிள் கோர் டோர் போடுறாங்க. நம்ம வந்து எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா 3 கோர் டோர் போடுறோம். ஓகே. 3 கோருங்கிறது மேலே உள்ள லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இந்த சைடில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. ஸ்டிக்கர் பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். ஒரு டார்க்கு, ஒரு லைட்டு, ஒரு டார்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து 3 கோர் டோர் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, எக்ஸ்ட்ரா இது குவாலிட்டி இருக்கட்டுமேனு சொல்லிட்டு 3 கோர் டோர் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். மெம்பரேன் டோராக இருந்தாலும் சரி, இல்லை மைக்கா டோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 3 கோர் டோர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 15 இயர்ஸ் உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும். லைஃப் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிசைன். கஸ்டமர் கேட்க பண்ணுறது, ஒரு சிலது நல்லா இருந்துச்சுன்னா நாங்களே இன்னொன்று செஞ்சு நாங்கள் டிஸ்பிளேக்கு வச்சிடறோம். ஸோ அடுத்த கஸ்டமருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு வச்சிருக்கோம். கோல்டு பீடிங் கிடைக்கும். இது வந்து கோல்டு ஃபினிஷில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது சில்வர் ஃபினிஷில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷில் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டிங் தான். எல்லாமே அலுமினியம் தான். அதில் வந்து எஸ்எஸ் கோட்டிங், பிராஸ் கோட்டிங், இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்கோம். சூப்பர். ஏன்னா இதில் அலுமினியம் தான் இருக்கிறத துரு பிடிக்காது. ஏன்னா நம்ம ஏதாச்சும் பிக்சரில் அழுக்காச்சுன்னா ஈரத்தண்ணி போட்டு தொடப்போம். அந்த மாதிரி நேரத்தில் ஸ்டீல் யூஸ் பண்ணால் அது வந்து கருத்துரும். இது மாதிரி அலுமினியம் போட்டு அதில் கோட்டிங் கொடுத்தா அது எதுவுமே ஆகும். பிளைவுட் டோரே 2000 வித்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஆஷ் டோர் 2000 கொடுக்குற நல்ல பெரிய விஷயம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது ஸ்டீல் பீடிங்கில். ஃபாஸ்ட் மூவிங் டோர்ஸ், இந்த RS5 மாடலில் இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் டோர்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாடல் தான். இந்த டோரும் சரி, இந்த டோரும் சரி, ரெண்டுமே ஒரே மாடல் தான். இது வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். இது வந்து எஸ்எஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டு வெளில டார்க் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டார்க்கு வெளில லைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கஸ்டமைசேஷன் வேணாலும் பண்ணி தரோம். எல்லாமே நம்ம கேட்லாக்ல இருக்கிற மாடல் தான். இதில் என்ன பட்ஜெட்ல இருந்து வருதுங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3800 ஸ்டார்ட் ஆகுது ஃபிளாட் பீடிங். ஓகே. ரவுண்ட் பீடிங்னா 3900. அந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்த்துக்கோம். ஆமாம், அந்த ரேஞ்சை விட்டு நம்ம ஒன்றும் அடுத்து போகல. அதில் தான் இருக்கும். இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. இது போக கேட்லாக்ல நம்மள்ட்ட நிறைய மாடல் இருக்குது. 100+ டிசைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்த டோர் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம மெம்பரேன் டோர் பார்த்தோம், ஸ்டீல் பீடிங் டோர் பார்த்தோம், சிங்கிள் கலர், டபுள் கலர் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து யூவி கோட்டர் டோர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்கும். ஒரு டோர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் லைன் இருக்கும், ஒயிட் லைன் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் இருக்கும், பிளாக் அவுட்டர் டிசைன் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நிறையா இருக்குது. யூவி டோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டோரில் தான் பண்ணுறோம். நார்மல் சைஸு, ஸ்டாண்டர்ட் சைஸு, அன்ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே பண்ணி தரோம். ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபாயில் கலர் சொன்னாங்க இல்லையா, அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதோட கலர் ஃபாயிலோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதை விட கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தி. டோர் பார்த்தீங்கன்னா 3 கோர் டோரில் தான் பண்ணுறோம். 3 லேயர் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு அதுதான் இருக்கிறதுல மார்க்கெட்டில் நல்லா ஹெவியான டோரு. ஸோ இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4400, 5000, 5200ன்னு 3 கேட்டகரியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஃபாயிலோட குவாலிட்டியை பொறுத்து அதோட ரேட் மாறும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன்ஸ் தான். இது எல்லாமே நம்ம கேட்லாக்ல உள்ள டிசைன்ஸு. கேட்லாக்ல இல்லாத டிசைன்ஸ் நிறைய வச்சு மல்டி கலர், அதாவது வெளில ஒரு கலர் இருக்கும், லைன்ஸ் ஒரு கலர் இருக்கும், உள்ள பாக்ஸ் ஒரு கலரில் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக வந்து நம்ம வேறு கஸ்டமைஸ் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் கேட்டாலும் பண்ணி தரலாம். நம்ம ஒவ்வொரு ஃபாயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிளாசி ஃபினிஷில் இருக்கும். இப்போ இன்னொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ ஒரு சில டோர்ஸ்லாம் இங்கே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு குவாலிட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா
4600, 5000, 5500 சொல்லிட்டு ஒரு 3 விதமான இது இருக்கு. ஓகே. ஆமா, இதெல்லாமே பாத்தீங்கன்னா மைக்கா பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபைல் ஒவ்வொரு ஃபீல் தரும். நம்ம ஒரு டோர் ஆர்டர் கொடுக்குறோம் கஸ்டமைஸ்னா செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அது? ஸோ இப்போ ஒரு 3 BHK வீடு வச்சிருக்கீங்க, 3 பெட்ரூம் டோரு, 2 பாத்ரூம் டோரு, ஒரு மெயின் டோர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் 4 to 5 days இது எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். நம்ம டெலிவரிலாம் நம்ம எப்படி பண்ணி டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பல்காக எடுத்தீங்க, ஒரு 100 டோர் 200 டோராக எடுத்தீங்கன்னா நாங்களே வண்டியை போட்டு புக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம், கொரியர் சர்வீஸ் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 BHK வீடோ ஒரு 4 BHK வீடோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் டோர் எடுக்கிறீங்கன்னா நாங்களே வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வித்தின் சென்னை மட்டும். ஏன்னா நம்ம ஷாப் வந்து சென்னையில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸி ஆக்சசிபிள் இருக்கும். இதே நீங்கள் வெளியூர்லேருந்து கேட்குறீங்க, ஒரு 2 டோர் 3 டோர் வேணும்னா பார்சல் சர்வீஸ் நிறையா இருக்குது. இந்த கேபின் பார்சல் சர்வீஸ், மெட்ரோ சூப்பர் சர்வீஸ் நிறையா இருக்குது நம்மள்ட்ட. ஸோ நியர்பை லொக்கேஷனில் பார்சல் சர்வீஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டோருக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபாய் இல்லை 150 ரூபாய் தான் ஆகும் ஒரு டோருக்கு. ஸோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகேங்களா, நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாங்களா? பார்த்தீங்கன்னா யூவி கோட்டட் டோர்ஸோட கேட்டகரி தான். ஓகே. இது வந்து ஃபுல்லாக பிரிண்டட் பண்ண மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கும்போது அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூவி கோட்டட் டோர்ஸ். ஸோ நம்மளுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தனியாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். நேமே பார்த்தீங்கன்னா தாஜ் பிளைவுட் ஸ்டீப்பின் சிம்பிள் போட்டிருக்கோம். நம்ம என்னென்னலாம் புதுசாக டோர் செய்கிறோமோ அதெல்லாம் அப்பப்போ நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஆமாம், இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, யூடியூப் சேனலும் இருக்கு. ரெண்டு பேருமே வந்து தாஜ் பிளைவுட்ஸ் போட்டிருக்கோம், டீபின் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே. நாங்கள் என்னென்னலாம் புதுசாக பண்ணுறோமோ, டோர்ஸ் மட்டும் இல்லை, வாசக்கால் பண்ணுறோம், ஃபர்னிச்சருக்கு தேவையான சிஎன்சி கட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம். அது எல்லாமே நம்ம அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே. நம்ம அடுத்த கேட்டகரி பார்க்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா WPC ஜாலின்னு சொல்லுவாங்க. இன்டீரியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேன் ஷீட் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு WPC மெட்டீரியல் தான். இது டோரு ஆக்சுவலி இது மாதிரி ஷீட்டாக வரும், ஒயிட் கலரில் வரும், திக்னஸ் கம்மியாக வரும். ஓகே. 12 mm, 18 mm, 25 mm நிறைய திக்னஸ் இருக்குது. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு பில்டிங்கோட எக்ஸ்டீரியரில் செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்டீரியரில் ஒரு ஹாலுக்கும் ஒரு டைனிங் ஹாலுக்கு இடையில பார்ட்டிஷன் வேணாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் சின்ன சைஸ் தான் பண்ணிருக்கோம் ஒரு சாம்பிளுக்காக. இதுவே என்ன சைஸ் வேணாலும் பண்ணி தரலாம் நம்ம. நான் அதுக்குள்ள வீடியோவும் நான் தரேன். நான் அதே நீங்கள் கஸ்டமருக்கு போட்டு கிளைண்ட்டுக்கு போட்டு காமிங்க, அது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து ஃபுல் கட்டு. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கட்டு. ஓகே. ஸோ உள்ள ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கலாம், உள்ள டார்க்கு வெளில லைட் கலர் பெயிண்டிங் அடிச்சா இது ஒரு தனி விதமான எக்ஸ்டீரியர் பொருள் மாதிரி தெரியும். ஓகேங்களா, லைஃப் எவ்வளோ வரும் ப்ரோ? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலே ஊறினாலும் எதுவுமே ஆகாது. இது வந்து WPC மெட்டீரியல், உட் பிளாஸ்டிக் காம்போசிட்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே சேர்ந்த கலவை. தண்ணிலே ஊறினாலும் எதுவுமே ஆகாது. நீங்க தண்ணிலே முக்கிய எடுத்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, மழை பெஞ்சாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த மாதிரி காளான் முளைக்கிறது, இந்த பிளைவுட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நாளடைவில் தண்ணி பட்டுச்சுன்னா கீழே ஏதாச்சும் பூச்சி வரும், மாய்ச்சரைஸ் ஆகும், காளான் முளைக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஓகேங்களா, இது வந்து பியூர் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். ஸோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 180 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்களே மெட்டீரியல் போட்டு கட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அடுத்து அப்படியே பார்க்கலாங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா WPC டோர். இப்போ நம்ம WPC ஜாலி பார்த்தோம், இந்த சைடு டிசைனர் மெட்டீரியல். இதே மெட்டீரியலில் டோர் இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாத்ரூமுக்கும் பால்கனிக்கும் யூஸ் பண்ணலாம். எங்கே மழை தண்ணி ஜாஸ்தியாக படுதோ இல்லை சோப்பு தண்ணி ஜாஸ்தியாக படுதோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்ரூம்ல சோப்பு தண்ணி எசன்ஸ் எல்லாம் படும், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பால்கனியில் அதிகமாக வெயில் அடிக்குது, மர டோர் போட்டால் உறிஞ்சு கொட்டுது, அந்த மாதிரி மழை தண்ணி பட்டால் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த டோரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃப்ரேமும் சேர்ந்து வந்துடும். ஆமாம், ஃப்ரேம் தனியாக இருக்குது. இதோ இங்கே இருக்குது பாருங்க, இங்கே நீ பாட்டுருக்கும் பார்த்தீங்க, அது ஃபுல்லாக ஃப்ரேம் தான். ஓகே. ஓகே. சைடு இதெல்லாம் ஃப்ரேம் தானே? நீங்கள் ஒயிட் கலர் டோர் எடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இல்லை டார்க் கலர் டோர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஃப்ரேமும் இருக்குது. இந்த மாதிரி டார்க் கலர் இருக்குது, மீடியம் கலர் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் டேரெக்டாக பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் தான் இது காமனாக வரும். ஓகே. அப்ராக்சிமேட்லி என்ன ப்ரைஸ் வரும் ப்ரோ? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டோட வரும் சார். டோரும் ஃப்ரேமும் சேர்த்து 5100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்மல் இதுக்கு. கலர் இது தனியாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரைஸ் அதில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நம்ம வீடியோவில் சொல்கிறது தான் ப்ரைஸ், பட் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் ஏறும். சொல்ல முடியும். இந்த வீடியோ பார்ப்பீங்க, ஒரு வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகிருக்கும். அந்த இன்ஃப்ளேஷன்னால எதுவாக இருந்தாலும் சேஞ்சஸ் ஆக தான் செய்யும். ஓகே. நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாம். அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா WPC டோர்லேயே பாத்ரூம் டோரில் கலர் டோரு. ஸோ நம்ம அங்கே பார்த்தோங்களா? அது வந்து பிளேன் பார்த்தோம், நார்மல் ஒயிட் கலர் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்டு. இது வந்து மேன் ஒர்க் கிடையாது, ஃபுல்லாக மிஷின் ஒர்க். மிஷினால் மட்டும்தான் பண்ண முடியும். 6200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் ஃப்ரேமோட வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபிட் பண்ணால் போதும் வீட்டில் போய். இது வந்து வாட்டர் ப்ரூஃப். நம்ம அளவு சொல்லிடணும் கரெக்டாக. இந்த அளவு கரெக்டான அளவு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இது வரைக்கும் பார்த்த டோர்ஸ் எல்லாமே ஃபாயில் டோர்ஸ், மேலே ஃபிலிம் ஒட்டுற மாதிரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்கா லேமினேட்னு சொல்லுவாங்க. 0.8 mm இருக்கும், 1 mm இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மைக்கா,
அது அப்படியே டேரெக்டாக நம்ம டோர்லேயே ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுட்டிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா 5400 ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது, கலர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. இது மைக்கா கேட்லாக்னே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மைக்கா இருக்குது. ஓகே, 1000 மைக்கா கலர் இருக்குது. இங்கே எந்த ஃபினிஷிங் எடுத்தீங்கன்னாலும் நம்ம வந்து போட்டு தரலாம். இதுலேயே க்ரூவிங் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதுலேயே நம்ம ஸ்டீல் டோரும் பண்ணுறோம், மைக்காலே ஸ்டீல் டோரும் பண்ணுறோம். அதையும் நான் காட்டுறேன். அதெல்லாம் 5800 இருக்குது. ஓகே, இதில் மைக்கா வித் குமிழ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6200 6500 இருக்குது. இந்த டோரில் அவுட்ரு போட்டால் லைஃப் எவ்வளோ வரும்? அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மழை வெயில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா மெயின் டோருக்கு இந்த மாதிரி உடன் டோர் போடுறாங்க. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 5வது மாடி 6வது மாடி 10வது மாடிலாம் இருக்கும். அங்கெல்லாம் மழை தண்ணி உள்ளே போகாது, வெயிலும் அதிகமாக படாது. அந்த மாதிரி நேரத்தில் இதை மெயின் டோராகவே யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஏன்னா நம்ம 3/4 டோர் தான் போடுறோம், அதுக்கு மேலே மைக்கா போடுறோம். மைக்காக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மைக்கா தான் போடுறோம். விர்கோ, கிரீன்லாம் அந்த மாதிரி ஸ்பெஷல் மைக்கா தான் போடுறோம். ஸோ மெயின் டோராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து யாரும் அவ்வளோ உள்ள தீஃப் என்ட்ரியோ எதுவுமே யாரும் உடைச்சாலும் சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சேஃப்டியான இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மெயின் டோராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரூ வித் பெயிண்ட்டு. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா க்ரூ வித் பெயிண்ட்டு வித் ஸ்டீல் பில்டிங் பண்ணி தர்றோம். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5800 ஸ்டார்ட் பட்ஜெட்லேருந்து. ஆமாம், ஓகே. மைக்கா, க்ரூ வித் பெயிண்ட்டு, ஸ்டீல் பில்டிங்கு, குமிழ் போடுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சடு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6400 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஓகே, இதுவே கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி தரலாம். நம்ம ப்ரைஸ் ஆர்டர் குவான்டிட்டி பொறுத்து நமக்கு இந்த மாதிரி பண்ணி தரலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம காட்டல, நம்ம இதுவுமே அந்த கேட்டகரி தான். வேற கலர் ஆப்ஷனில் பண்ணிருக்கோம். கலர் ஆப்ஷன் அண்ட் டிசைன் இருக்கு. ஸோ இந்த டோர் தான் நம்ம பார்த்துட்டு போனோம்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் டைப்ல இருக்கு, அது அப்படியே டைமண்ட் டைப்லையும் பண்ணிருக்கோம். கலர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ என்ட்ரியில் குமிழ், ஸ்கொயர் குமிழ் இருக்கு, ரவுண்டு குமிழ் இருக்கு, இந்த மாதிரி யூ டைப் டிசைன்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு மைக்கா டோர்ஸ்ல. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் டோர் நம்ம பார்க்கவே இல்லை. மெயின் டோர்லேயே பார்த்தீங்கன்னா பிளேன் டோர் இருக்கு, ஆர்ச் டோர் இருக்கு, இந்த மாதிரி 3D டோர்ஸ் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்வுட் செகண்ட் குவாலிட்டி, திக்னஸ் செகண்ட் குவாலிட்டியில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணுறோம். வித் வார்னிஷும் பண்ணுறோம், வித்வுட் வார்னிஷும் பண்ணுறோம். இல்லை படாக் கேட்டிங்கன்னா படாக்லையும் நம்ம பண்ணி தரலாம். ஸோ இந்த மாதிரி பிளேன் டிசைன், இது வந்து பேனல் டோர்னு சொல்லுவாங்க, மல்டி பேனல் டோர். இந்த மாதிரி டைமண்ட் டைப்பில் இருக்குது, ஆர்ச் டைப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 mm அவுட்டர் பார்டர் திக்னஸ். உள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 22 mm திக்னஸ் வரும், 23 mm முன்ன பின்ன மாறும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் 12500 ஸ்டார்ட் ஆகுது. வித் வார்னிஷ் வித்வுட் வார்னிஷ் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். லைஃப் எல்லாம் எவ்வளோ வரும்? லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 இயர்ஸ் இருக்கும். இதுக்குள்ள நம்ம டீக்வுட்னு எடுத்துக்கிட்டீங்கனால ஒரு நல்ல லைஃப் இருக்கும். படாக் எடுத்துக்கினா அது இன்னும் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும், ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதோட டென்சிட்டி, அதாவது இந்த வெயிட் ஒரு 35 கிலோ இருக்குன்னா படாகுன்னு எடுத்தீங்கன்னா அது 45 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். வுட்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த படாக்குங்கிற வுட் தான், படாக்குங்கிறது நல்ல ஒரு ப்ரீமியமான வுட். அப்படிங்களா? தேக்க விட அதான் ப்ரீமியம். வாஸ்துபடி படாக் போடுவாங்க. வாஸ்து ரொம்ப இதுவாக கேர்ஃபுல்லாக பார்க்குறவங்க அவங்க படாக்கு ஜாஸ்தியாக போடுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த சைடு இருக்கு நம்ம வார்னிஷ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்னிஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இதே கேட்டகரி தான் பேனல் டோரை நாங்கள் வந்து வித் வார்னிஷ் வித்வுட் வார்னிஷ் ரெண்டுமே டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக வச்சுருக்கோம். நம்மளும் வார்னிஷ் பண்ணி தரலாம். நம்ம வார்னிஷ் பண்ணி தரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வீட்டில் வாசக்கால் மாட்டிருப்பீங்க, அந்த பெயிண்டர் வந்து ஒரு கோட்டி கொடுப்பாரு. அவரோட கைப்பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளோட கைப்பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். போய் வச்சிங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா வார்னிஷும் பண்ணி தரோம். இல்லை வேணாம் நாங்கள் எங்கள் பெயிண்டர் வச்சு பண்ணிக்கிறோன்னா நான் வார்னிஷ் எல்லாமே பண்ணி தரோம். நீங்கள் வீட்டில் வச்சு ஒரே இதாக வார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்விங் டிசைன். ஸோ இந்த மாதிரி சாமி படம் போடுறது, பூ படம் போடுறது, யூனிக் டிசைன், பாக்ஸ் டிசைன் எதுவாக இருந்தாலும் பண்ணி தரலாம். கார்விங் ஒர்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகுது. 18,000. ஆமாம். இதுலேயே டபுள் பேனல் இருக்குது, சிங்கிள் பேனல் டிசைன் இருக்குது. டபுள் பேனல்னால் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். உள்ள இங்கே ஒரு கண்டென்ட் டிசைன் பண்ணிருப்போம், கீழே ஒரு கண்டென்ட் டிசைன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேனல், டோட்டலாக ஒரே டிசைன். ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கிறது தான் கொடுப்பீங்களா, எங்களுக்கு வேற வேணும்? நீங்கள் ஏதாச்சும் கூகுளில் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி டோர் வேணும், இந்த சைஸில் வேணும், இந்த மாதிரி வார்னிஷ் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணி தந்துடுவோம். ஆமாம். ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவை கஸ்டமர் கேட்கும்போது பண்ண டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வார்னிஷ் பாதியிலே நிற்குது இது. ஓகே. அதாவது எங்களோட கைப்பக்கம் எப்படின்னு
இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இது பாதியில நிப்பாட்டி இருக்கோம். ஓகே ஓகே. அதாவது வித்தவுட் வார்னிஷும் வச்சிருக்கோம். ஓகே. வார்னிஷ் பண்ணி பாதி ஸ்டேஜ்லயும் நிப்பாட்டி இருக்கோம். வார்னிஷ் ஃபுல்லா பண்ணதே நிப்பாட்டி இருக்கோம். ஸோ எங்களோட கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு இது ஓகேனா எடுத்துக்காங்க, இல்லையா நீங்க உங்க பெயிண்டர் வச்சும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா லாக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. ஆமா, டெலிகிராம்ல இருக்கு, கூகுள்ல இருக்கு, எல்லாமே லட்சக்கணக்கான டிசைன் இருக்கு. எது வந்தாலும் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங் பிரைஸ் என்னன்னு அவர் சொல்றீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 18,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். இந்த மாதிரி டீக்வுட் டோர்ல காரிங் டீக்வுட் செகண்ட் குவாலிட்டி இல்ல, இதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கும்போது அதுக்கு ரேட் மாறும். படாக்னா அதுக்கு ஒரு ரேட் மாறும். எல்லாமே அதுக்கு குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி லோ காஸ்ட் தான் மேக்ஸிமம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குறைந்த விலையில வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக இருக்கிறதுல கம்மியான இது உள்ளதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து வாங்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளேன் டோர்ஸ். நிறைய பேர் டிசைனே வேணா பிளேனா வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பிளேன் டோர்ஸ். ஓகே. இது டீக்வுட்ல வந்து மெயின் டோர்ஸ். ஆமா, இது வந்து மெயின் டோர். ஓகே. பட்ஜெட் உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சு, நான் பெட்ரூமுக்கு போறேன்னா தாராளமா போடலாம், பெட்ரூமுக்கு போடலாம். 12,500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேனல் டோர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 14,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 14,000. இது ஏன் ரேட் மாறுது? 12,500 14 ஏன் ரேட் மாறுதுன்னா, பேனல் டோர்ல வெளில இருக்கிற பார்டர் வந்து 32 mm திக்னஸ் இருக்கும். உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 22 mm 23 mm தான் இருக்கும். ஆனா இதுல அப்படி இல்ல. வெளில உள்ள பார்டரும் 32 mm திக்னஸ் இருக்கும், உள்ள உள்ள கண்டென்ட்டும் 32 mm திக்னஸ் இருக்கும். அதனால 14,000 ரூபாய் 14,500 ரூபாய் அதுக்கு அந்த டிஃபரண்ட் வருது. டிஃபரன்ஸ் வருது. ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் கிட்ட டிஃபரன்ஸ் வருது. ஓகே. குவாலிட்டில எந்த கதவுமே காம்ப்ரமைஸ் ஆயிராது. எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. இது எல்லாமே ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே. சோ ஜாயிண்ட் அவ்வளவா தெரியாத மாதிரி ஃபுல்லா நம்ம இது பண்ணிருக்கோம். ஏன்னா பிளேன் ஃபுல் சாலிட் ஒர்க் போட முடியாது. ஆமா. இதுவே பாத்தீங்கன்னா 4 ஜாயிண்ட் போட்டுருக்கோம். ஓகே. 4 ஜாயிண்ட் போட்டு இது எல்லாமே நம்ம ஓப்பனா சொல்லி தான் கொடுக்குறோம். எதுவுமே ஒளிச்சு மறைச்சு பண்றது கிடையாது. எல்லாமே ஓப்பனா சொல்லி தான் கொடுக்கும். செகண்ட் குவாலிட்டினா செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லிடுவோம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம். எந்த ஒரு அல்டா ஒர்க்லாம் எதுவுமே பண்றது இல்ல. டைரக்டா நம்ம ஓப்பனா சொல்றது தான். இப்போ என்ன டவுட்னா நேர்ல வந்து கூட பார்த்தா நேர்ல வந்து பார்க்கறோம். நீங்க இதுல வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றதை விட நீங்க நேர்ல வந்து பார்த்துட்டு ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்றது தான் பெஸ்ட்னு என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். இதே இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது போடணுமா, இல்ல அது என்ன ஆப்ஷன் அப்படி சொல்லி? ஆமா, கண்டிப்பா ஏதாச்சும் அட்வான்ஸ் பண்ணி இப்போ ஒரு 5 டோர் எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 25% 30% அட்வான்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஏதாச்சும் அன்சைஸ் சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பண்ணி வச்சுட்டு அவங்க திடீர்னு வேணான்ட்டாங்கன்னா அந்த அன்சைஸ்னாலே நாங்க வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் சைஸா கூட நாங்க ஏதாச்சும் சமாளிச்சிருவோம், அடுத்த பார்ட்டிக்கு மூவ் பண்ணிடுவோம். அன்சைஸ் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். நம்ம அடுத்து அப்படியே பார்த்துலாங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர். இப்போ நீங்கள் உடன் டோர்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை விண்டோஸ் எடுத்தாலும் சரி, அதை ஃபிட் பண்ணுறதுக்கான ஹார்ட்வேர் மெட்டீரியல், அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஹார்ட்வேர் மெட்டீரியல், டோர்ஸு, லாக்கு, ஆல்ட்ராப்பு, ஸ்டாப்பர், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. A to Z இருக்குது. ஒரு டோருக்கு தேவையான எல்லா விதமான ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸும் இருக்குது. டோரை ஃபிட் பண்ணுறதுக்கு ஹிஞ்சஸ்ஸு, கீழே அதுக்கடுத்து ஸ்க்ரூஸு, அதுக்கேற்ற மாதிரி லாக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா லாக்லேயே பார்த்தீங்கன்னா சில்வர் டைப் இருக்குது, பிராஸ் கோட்டிங் இருக்குது, SS கோட்டிங் இருக்குது, எக்கச்சக்கமான இது இருக்குது. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு போடலாம். இந்த ஹேண்டில் இருக்கு. என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? மத்தவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரண்ட் வரும்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டல் தான். அதுல வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம், SS கோட்டிங், பிராஸ் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் வச்சிருக்கோம். இங்க இருக்கிற இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷோ பண்றதுக்காக தான் வச்சிருக்கோம். நம்மள்ட்ட கேட்லாக் நிறைய இருக்கு, நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரக்டா அலிகார்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஹோல்சேல் பிரைஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். டோர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பிரைஸ்ல சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். யாருமே ரீட்டைல் ஷாப் போனீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லயே தர மாட்டாங்க, ரீட்டைல் பிரைஸ் தான் தருவாங்க. நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பிரைஸ்ல நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லா ஸ்டாக் தான், இதோட ஸ்டாக் தான் இருக்கு. இது போக நீங்க கேட்லாக்ல இருந்து செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அலிகார்ல இருந்து வர வச்சு பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ நம்ம வச்சு பண்ணிக்கலாம், ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். ப்ரோ இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோல்சேல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் ரீட்டைல் ஷாப்போட கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் வரும் முடியும். நம்மகிட்ட என்ன அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் வரும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கும்போது இது டிஸ்பிளே இங்கே தான் இருக்கு, மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இங்கே தான் இருக்கு. நாங்க வந்து பெருசா காஸ்ட் ஆட் அப் பண்ண போறது இல்ல. மேனுஃபேக்சரிங் பிரைஸ்ல எங்களுக்குள்ளான கொஞ்சம் லாபத்தை வச்சு தான் நம்ம வந்து நம்ம பண்ணி தரோம், எல்லாத்துக்கும் பண்ணி தரோம், பெஸ்ட்டா பண்ணி தரோம். நம்ம ரேட்டோட கம்பல்சரி நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஒரு டோர் எடுத்தாலும் சரி, 100 டோர் எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டா பண்ணி தரோம். சூப்பர் ப்ரோ. நம்ம அடுத்து அப்படியே பார்த்துடலாங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து உட்டன் டோர்ல கார்விங் டிசைன் பார்த்தோம். ஆமா. இது வந்து 18,000 ரூபாய் சொன்னாங்க இல்லையா? ஆமா. இது வந்து எனக்கு பட்ஜெட் அவ்வளவா ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணணும். எனக்கு இதே மாதிரி 3D எஃபெக்ட் வேணும்னா இதே 3D எஃபெக்ட் நம்ம வந்து பிளஸ் டோர்ல பண்றோம். சூப்பர். சோ அதே மாதிரி டிசைனை நம்ம வந்து பிளஸ் டோர்ல MDF 8 mm MDF ஷீட்டை போட்டு மேல அதுல ரூட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஃபாயில் ஒட்டுறோம், ஸ்கின் ஒட்டி தரோம். சூப்பர். சோ அது வந்து 18,000 ரூபாய் தான். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6000 ரூபாய். உன லைஃப் எல்லாம் நியர் பை எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள லைஃப் ஜாஸ்தி வரும். பிளஸ் இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா 15 to 20 இயர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி லைஃப் இருக்கும். சூப்பர். மழை வெயில் தண்ணி எதுவுமே படாட்டி நல்ல லைஃப் கொடுக்கும். நல்ல லைஃப் வரும். நம்பி வாங்கலாம்.
தாராளமாக வாங்கலாம். பெரும்பாலும் இதுதான் போடுறாங்க. சூப்பர். ஓகேங்களா, இது வந்து 6500 ரூபாய் தான். இது வந்து 3D எஃபெக்ட்னு சொல்லுவோம், 3D MDFன்னு சொல்லுவோம். சூப்பர். ஸோ இது வந்து வித்தின் சென்னையில் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. வித்தின் சென்னை வந்து இந்த மாதிரி போர்ட்டரோ லிங்கோ இல்லை சைடில் கிடைக்கிற ஆட்டோவோ பிடிச்சி இந்த மாதிரி சென்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி பக்காவாக பேக் பண்ணி இந்த மாதிரி புஷ் வச்சு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி புஷ் ஏன் வைக்கிறோன்னா, ஒவ்வொரு டோர் மேலே இன்னொரு டோர் வைக்கும்போது இந்த குமிழ்லாம் இருக்குங்க இல்லையா, இந்த குமிழ் வந்து பேக் சைடில் வந்து குத்திரும். அதை குத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி புஷ் வச்சு பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, இதே நம்ம வெளியே அனுப்பும்போது வெளில அனுப்பும்போது இதே பிளான் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK ஹவுஸ்க்கு ஒரு மெயின் டோரு 2 பெட்ரூம் டோரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வித்தின் சென்னைங்கிறதுனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஏதாச்சும் டெலிவரினா கூட வித்தின் சென்னை ரொம்ப பக்கமான லொக்கேஷன்னா ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் நியர்பை பொறுத்து. ஆமாம். இதே வெளியூர்னா இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ் மினிமம் சார்ஜ் என்ன ஆகுதோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே உங்களுக்கு வீடியோ எண்டு கொண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு ஆஸ் டோர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் ஆகி என்னென்ன டிசைனில் இருக்கிறது டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ 2600 இருந்து இங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா உட்டன் டோர்ஸ், டீக் உட்டன் டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெயின் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படாக் டீக் குட்ஸ்லையும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மினிமம் ரேட்லேருந்து இருக்குது. இன்னொன்று சொன்னோன்னா ஒரு டோர் எடுத்தாலும் சரி 100 டோர் எடுத்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு என்ன பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி தர முடியுமோ ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர்ஸும் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ மஸ்ட் நீங்கள் வந்து ஹோல்சேலாக ஒரு வீட்டுக்கு போய் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட உங்களுக்கு ஹோல்சேலாக ஒரு வீடு கட்டுறீங்க, ஸோ அதுக்கு மொத்தமான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு நல்ல இடமா இருக்கும். உங்களுக்கு மீண்டும் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த இன்னொரு பார்ட்டாகவும் நம்ம போட ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ போகிறத பொறுத்த வரைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்படி ஒரு ஏஸ் டோர் ரெடி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதில் பேக்ரவுண்ட் ஒர்க் என்ன, ஃப்ரண்ட் ரவுண்ட் ஒர்க் என்ன, இந்த டீ குட்ஸ் மெயின் டோர்ஸ் இந்த அளவுக்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் காட்டிட்டோம். ஸோ அப்படி வேறு ஏதாவது டவுட் இவங்களோட ஓன் சேனலோட லிங்க்கும் கீழே கொடுக்குறோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் டெலிகிராம் லிங்க்லாம் கொடுக்குறோம். அதில் நீங்கள் பார்த்துக்கங்க. வேறு என்ன டவுட் இருந்தாலும் சரி ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இவங்க நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு இவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. இல்லை வேறு ஏதாவது வீடு கட்டிட்டோம் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோமே ஹோல்சேல் வீடியோ, இன்னொன்று மேனுஃபேக்சரிங் வீடியோ தான் நம்ம போட்டுருக்கோம். வேறு ஏதாவது ஐடியா இருக்குது இந்த பிஸ்னஸ் லைனில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே மக்கள், இன்னொரு சிறப்பான வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.